வெல்கம் டு ராகுல் அப்சேஷன். இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அக்டோபர் 6ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 6 மணிக்கு லான்ச் பண்றாங்க. மண்டே டு ஃப்ரைடே வந்து 9:30க்கு வந்து பிக் பாஸ் ஷோ டெலிகாஸ்ட் ஆகும். அந்த 100 நாளும் நம்ம சேனல்ல வந்து இன்னைக்கு 9:30க்கு எபிசோட் முடியுதுன்னா, அடுத்த நாள் 3 மணிக்குள்ள நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நாங்க அது மூலியமா என்ன கருத்து வேறுபாடு, என்ன இது விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நாங்க ஷேர் பண்ணுவோம். மறக்காம அதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து யார் யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க, எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சது. சரி, அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. முதலாவதாக யார் வர போறாங்கன்னு சொல்லிட்டு எங்க தலைவர் மாப்பிள்ள சொல்ல போறாரு. சொல்லுங்க மாப்பிள்ள. முதலாவதா வந்து விஜய் டிவி சுனிதா, குக் வித் கோமாளி. கரெக்ட். சுனிதானா குக் வித் கோமாளி. சுனிதா பத்தி நம்ம சொல்லணும்னா வேற லெவல் தான். ஆமா, பயங்கரமான டான்சர். ஃபர்ஸ்ட் டான்சர் பயங்கரமா டான்ஸ் ப்ரோக்ராம் வந்தவங்க விஜய் டிவில. அதுக்கப்புறம் இப்ப படிப்படியா வந்து ஒரு செலிபிரிட்டியாவே இருக்காங்க. விஜய் டிவி செலிபிரிட்டி மேடம் குக் வித் கோமாளில மக்களும் ரசிக்கலாம். அவங்க பாட்டு பாடாலே தெரியும். அவங்க பாட்டு பாடுறதுல சிங்கப்பெண்ணே ஆயுரே ஒரு சிறு ஒரே நன்றி. என்னோட ஜெராக்ஸ் அவங்க. அப்ப நீ எவ்வளவு மோசமா பாட்டு பாடுறது. சரி, ஓகே. அப்ப சுனிதா அவங்க. அதுக்கப்புறம் வந்து விடிவி கணேஷ். ஒரு கன்ஃபார்மா தெரியல, பட் வந்தாருன்னா இன்னும் வேற கோமாளில ஏதோ சுருக்கு நறுக்குதான் பேசுறாப்ப அதை காமெடியா கொண்டு போறாங்க. ஆனா பிக் பாஸ்ல அந்த சுருக்கு நறுக்கு பேசிட்டு அப்புறம் சாரி கேட்டா சரியாகுமா அது வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கும்பலிநாத் அப்படின்னு வேற அம்புலின்னு அவர் அம்புலியில ஒரு மிருக கேரக்டர் பண்ணியிருந்தாப்புல. மாநாட மயிலாடுல ரொம்ப திறமையா டான்ஸ் ஆடுவாப்புல. நிறைய ஒரு வித்தியாசமா மேஜிக் பண்ணுவாப்புல. கும்பலிநாத் நல்லா இருப்பாப்ல. ஆல்பம் பார்க்க ரொம்ப உயரமா. பயங்கர டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட், திறமையான அவர் உள்ள வந்தா நல்ல ஒரு வாய்ப்பா தான் இருக்கும் அவருக்கு. இது மூலியமா அவர் கிடைச்சா சூப்பர் தான். அப்புறம் வந்து யாரு, நம்ம விஜய் டிவியின் குட்டி ஹன்சியா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜோயா. அது குழந்தை தானே. ஆனா கண்டிப்பா பிக் பாஸ்ல அழுது வந்தம்மா. இல்ல ஆக்சுவலா வந்து அந்த இன்னசென்ட் கேரக்டர் இருக்கு. லெவலுக்கு குக் வித் கோமாளியே பார்த்துட்டு உனக்கு என்ன தண்ணி வேணுமா வேற லெவலு. ஆனா வந்து ஜோயா வந்து உள்ள பிளே பண்ணா அதுக்கு ஒரு கெரியர் ரீதியா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அதே நேரம் ஜோயா தாங்குவாப்லன்ற டவுட் தான் பிக் பாஸ்ல. ஏன்னா குழந்தை தானா. ஆமா, சீக்கிரமே கலங்குவாப்ல அங்க நடக்கிற கூத்துக்கு. அதுக்கப்புறம் யாரு, பால்டப்பா. காத்து மேல காத்து கீழ அனீஸ் நினைக்கிறேன். ஒரிஜினல் நேம் வந்து அனீஸ். ஆனா அவர் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா அவர் கோவம் வரும். ஓ, அனீஸ் சொன்னா கோவம். பால்டப்பா செல்ல பேர் பால்டப்பா அப்படின்னு சொன்னாரா பரவாயில்ல. அப்ப தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு முகம் பால்டப்பா. ரைட். அப்புறம் வந்து சைடு ஆர்டிஸ்ட் சௌந்தர்யான்னு ஒருத்தவங்க. அவங்க விஜய் டிவி அவங்க சினிமால நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, பட் வந்து அவங்க ஆர்டிஸ்டா சைடு ஆர்டிஸ்டா சௌந்தர்யா. இந்த கான்ட்ராக்ட்னு ஒரு ஷார்ட் பிலிம் வந்தது மாப்ள. அதுல வந்து அது மூலியமா தான் செம ஃபேமஸ் ஆயிட்டாங்க அவங்க. அது 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஷார்ட் பிலிம்னு நினைக்கிறேன். அது மூலியமா தான் செம ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து சரவணகுமார், அதாவது கலக்க போவது யாரு அவரு. அதுல வந்து ஆடியன்ஸ் அந்த அதாவது ஆசர் இவரும் சரவணகுமாரும் அவங்க எப்பவுமே அந்த ஜோடியே வேற லெவல்ல தான் இருப்பாங்க. 2 பேர் கம்பேக் கொடுத்து நல்லா பண்ணுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் அவர். வந்தா கூட நல்லா தான் இருக்கும். திருச்சிக்காரர் போல ஒரு சரவணகுமார். சரியா, நல்ல விஷயம். பாக்கியலட்சுமி விஷால் பாக்கியலட்சுமி விஷால் அந்த பையன் கேரக்டர் நல்லா தான் இருப்பாப்ல. துருன்னு இருப்பாப்ல. அப்புறம் வந்து ரொம்ப பயங்கரமான கேரக்டர் இருக்குது. அநேகமா இதுதான் வகை வனிதாவா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அடுத்த வனிதா அப்படி யாரு? சவுண்ட் சரோஜா. 6 படத்துல சூர்யா சவுண்ட் சரோஜா சவுண்ட் விட்டா சுத்தி கலவரம். அப்ப பிக் பாஸ் ஹவுஸ். ஆமா, எனக்கு என்னமோ அதுதான் தோணுது. இதுதான் ஒரு பெரிய கையா வரும் போல இருக்குது பிக் பாஸ்ல. வேற லெவல் தான். வாழ்த்துக்கள். ஆமா. அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா வந்து குக் வித் கோமாளில இருந்தவங்க. அவங்க நல்லா இருப்பாங்க, பார்க்கவே ரொம்ப ப்ரெசன்டபிளா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அவங்க வாழ்த்துக்கள் சொல்லி. வாழ்த்துக்கள். ஆமா. அதுக்கப்புறம்
இவரு நம்ம இவரு வந்து அது என்ன சொல்ற இவரா அப்படின்னா வேற யாரும் இல்ல, நம்ம ஜோயாவோட லவர் TTF வாசன். ஜோயாவோட லவர் தானே? ஆமா, TTF அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, இருந்தாலும் வந்து மேபி நமக்கு தெரியல அதை பத்தி. பட் TTF வாசனை பத்தி தெரியும், மஞ்சள் வீரன் அவரு படமே ஒண்ணு இது இல்ல. ஆக்சுவலா மஞ்சள் வீரன் வந்து டிராப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். டைரக்டரே வந்து ஒரு இன்டர்வியூல வந்து இது பண்ணாரு. பட் அது டிராப் ஆனாலும் நீங்க பிக் பாஸ்ல கலக்கணும். நீங்க சப்போஸ் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனீங்கன்னா எங்க சப்போர்ட் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கு, உங்களுக்கும் மோஸ்டா இருக்கு. அடுத்து வந்து ப்ரொடியூசர் ரவீந்திரன் சந்திரசேகர். ரவீந்திரன் சந்திரசேகர் ப்ரொடியூசர். அவர் யாரு? உங்க அண்ணன் தெரியாதா உனக்கு? தெரியல. தெரியாதா? உண்மையிலே தெரியாதா? ஓ ரைட் ரைட், புரிஞ்சு போச்சு. ப்ரொடியூசர் ரவீந்திரன் சந்திரசேகர். ரைட் ரைட். ஆள் பார்க்க ரொம்ப மனசுக்கு, அவர் உடம்பு மாதிரி அவர் மனசு ரொம்ப ரொம்ப பெருசு. ஆமா, அவர் ரொம்ப ப்ரொடியூசர், நல்ல வெல்த் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் வந்தா நல்லா தான் இருக்கும். ஆமா, இப்ப இடையில கூட அரெஸ்ட் எல்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பாவம். அவருதான் வந்து இந்த பிக் பாஸ பத்தி ஃபேமஸா பேசுவாரு. அவரே வந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனா எப்படின்னு தெரியலையே, பாக்கதான் ஒரு நாளும் எப்படி இது ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அவர் தான் பேசுவாரு. அவரே பிக் பாஸ் அவர் தான் வின்னர் போல. டைட்டில் குடுத்துருங்க, சீசன் 8 வின்னர் வந்து நம்ம தலைவர்னு. கரெக்டா தான் இருக்கும். ஆனா அவர் நல்லா ஒவ்வொருத்தவங்களை பத்தி அழகா பிரீஃபா சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆமா, நான் திறமையானவர் தான். பாப்போம். அடுத்து ஹோஸ்டர் தீபக். ஹோஸ்டர் தீபக்ன்றது வேற யாரும் இல்ல, திருமதி செல்வத்துல ஹீரோ, அந்த செகண்ட் ஹீரோ வந்தவர் அவரு. ஓகே, என்ன சொல்றது, நம்ம சஞ்சீவ் சாருடைய குழந்தையாவை கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆமா, அதாவது விஜய் டிவி ஹோஸ்டர் தான் வரும். நான் என்ன பண்ணுவாப்புல, நம்ம 90s கிட்ஸோடைய ஹோஸ்டர்னு வச்சுக்கேன் அவரு. ஓகே, அதுக்கப்புறம் சீரியல் நடிகர் வினோத் பாபு. விஜய் டிவி சீரியல் நடிகர் வினோத் பாபு. அவர் நல்லா ஹைட்டா இருப்பாப்புல, நல்ல திறமையான ஆளு. ஆர்டிஸ்ட். நடிப்பு உண்மையிலே அவருக்கு கத்துத்தரணும்னு அவசியமே கிடையாது. நல்ல ஒரு டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காப்புல. அதனால அவரு ஓகே தான். அது வந்து பாரதி கண்ணம்மா அருண். ஹீரோ, பாரதி கண்ணம்மா சீரியல் ஹீரோ அவரு. அருண் டாக்டர் அவரு. அதான் போன சீசன் 7 வந்து அவங்க லவர். இந்த இதுல வந்து அவரு ஹீரோ. ஆனா நல்லா தான் இருப்பாப்புல அவரு, நல்லா ஃபிட்டா. ஆனா ஓகே, அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஓகே, அதுக்கப்புறம் தான் செந்தில், காமெடி ஆக்டர் செந்தில். வேற லெவல். உண்மையிலே வராதா? டவுட் தான் பார்ப்போம். ஆனா வந்தா நல்லா இருக்கும். காலகட்டம் அவருக்கும் VTV கணேஷ் சாருக்கும் நல்லா கெமிஸ்ட்ரி செம்மையா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். செந்தில் சார் வந்தா கவுண்டமணி செந்தில் மாதிரி. பட் வந்து செந்தில் சார் ஏஜ் வருவாரான்ற டவுட் தான். வந்தா நல்லா இருக்கும் காலகட்டம் செந்தில் சார். நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் பயங்கரமான ஆளா தான் இருக்காப்புல. அவரு கேப்டன் பிரபாகரன் வில்லன் மன்சூர் அலிகான். வேற மாதிரி வராது. அவரே தான். அவர் வந்தாருன்னா இங்க சவுண்ட் சரோஜாக்காவும் அங்க மன்சூர் அலிகானாதான் இருப்பாங்க. கண்டிப்பா பிக் பாஸ் 2 ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மன்சூர் கான்ட்ரவர்சிக்குனே பிறந்தவர் மன்சூர் அலிகான். அதனால அந்த மெட்டீரியல் சரியான மெட்டீரியல் தான் இருக்கிருக்காங்க மன்சூர் அலிகான் சார். வாழ்த்துக்கள் அவருக்கு. கண்டிப்பா. அப்புறம் ரஞ்சித் ஆக்டர், 90s வில்லன் ஹீரோவும் பண்ணியிருக்காரு ரஞ்சித். பட் நல்லா இப்ப கவுண்டம்பாளையம் சரியா சொல்லணும்னா கவுண்டம்பாளையம் ஹீரோ அவர். இப்ப அவன் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் செல்லம்மா சீரியல் அர்ணவ் அன்சிதா. குக்வித் கோமாளி நல்லா இருப்பாப்புல. குரல் தான் கொஞ்சம் கனின்னு இருக்குமே தவிர்த்து, ஸ்பீக்கர் வாய்ஸ் மாதிரி இருக்குமே தவிர்த்து, ஆனா நல்லா அர்ணவ் ஹீரோ அவரு. அவரும் ஓகே, பார்ப்போம் 2 பேரும் சேர்ந்து எப்படி என்ன செய்யறாங்கன்றது. அதுக்கப்புறம் யாரு, ஈரமான ரோஜா பவித்ரா ஜனனி. கியூட்டா இருப்பாப்புல, நல்லா அழகாவும் இருப்பாப்புல, நல்லா கொஞ்சம் டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட் தான். அவங்க நல்லா இருப்பாப்புல, சூப்பர். அதுக்கப்புறம் யாரு, சஞ்சிதா மகாராஜா. விஜய் சேதுபதி இப்ப கடைசியா நடிச்ச மகாராஜா படத்துல சஞ்சிதா தான் பொண்ணு, இந்த மேடம் தான். அதனால வந்து சனி சாட்டர்டே சண்டேனா அவங்க அப்பா பொண்ணு கான்வர்சேஷன் செம்மையா இருக்கும், சென்டிமெண்டாவே இருக்கும். பாப்பா நல்லாதான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து இப்ப சொன்ன ஆர்டிஸ்டுக்குலாம் மேல அவங்க, நம்ம இவங்களதான் நம்ம கொண்டாடணும். அப்படியா? ஆர்டிஸ்ட் யாரு? வேற யாரும் இல்ல, காத்து கருப்பு கலை. சோசியல் மீடியா செலிபிரிட்டி காத்து கருப்பு கலை. வாங்க உள்ள வாங்க, இங்க வந்தா வேற லெவல்ல இருக்கும் பிக் பாஸ். ஆமா, ஆனா இவரு அவங்க தலைவலி கொடுக்குறாங்களா இல்ல அவங்க இவருக்கு தலைவலி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. தலைவர் டபுள் மீனிங் பேசி நம்மளுக்கு தலைவலி கொடுக்குறாங்க தெரியல. ஆனா பண்ணாதான் போகும். அதுக்கப்புறம் லாஸ்டா சிம்பு சொல்ற மாதிரி
ஃபர்ஸ்ட் யார் லாஸ்ட்ல வராங்க முக்கியம், லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட்ல வராங்க முக்கியம். அதுதான், வேற யாரும் இல்ல. The lion is always a lion. பிசியோதெரபிஸ்ட் திவாகர் ரீசெண்டா ஃபேமஸ் ஆகிற நடிகர். உண்மை ஆர்டிஸ்ட், டெடிகேட் நல்ல மனுஷன் பாருங்க, ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். அந்த சிக்னேச்சர் ஆர்டிஸ்ட் அந்த தர்பூசணி அந்த இது எங்கடி ஒரு அடி போட்டு அப்படியே வேற லெவல். ஆனா அவரு வந்தா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். காத்து கருப்புக்காலே திவாகர் 2 பேர் இருந்தாமே நல்லதா இருக்கும். யூடியூப் சேனல் மூலமா, எங்க யூடியூப் சேனல் மூலமா நாங்க உங்களை வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நம்ம கண்டிப்பா திவாகர் சோஷியல் மீடியா சப்போர்ட் வந்து எப்பவுமே சோஷியல் மீடியா செலிபிரிட்டி கண்டிப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். கன்ஃபார்மா தெரியல இவங்கலாம் வருவாங்களா வரமாட்டாங்களா. ஆனா 99% வந்து எங்களுக்கு நாங்க சர்வே பண்ண வரைக்கும் இவங்கலாம் வந்து கன்ஃபார்மா வராங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வந்து இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணது 100 நாள் வந்து ஒரு 1/2 hour வீடியோ அடுத்த நாள்ல இருந்து வரும். ஒரு 3 மணிக்கு இன்னைக்கு வந்து 9:30 டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா நைட்டு அடுத்த நாள் 3 மணிக்கு வந்து நீங்க சப்போஸ் அது பார்க்கலைன்னா 1 hour பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, எங்களோட 10 நிமிஷம் இந்த கேட்டீங்கனாலே நாங்க என்ன அந்த 1 hour அந்த இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து உங்களுக்கு சொல்லி முடிக்கிறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே இதுவே சொல்லிருக்கோம், ஏதாவது பண்ணி விடுங்க, நல்லா இருக்கும், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.